அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை தவிர எதுவுமே இல்லை. அடுத்தது நீதம். இந்த ரெண்டும் மனித குலத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டும் தான் குர்ஆனும் ஹதீஸும். புரியுதா இல்லையா? நல்லா புரிஞ்சு. குர்ஆன் ஹதீஸ ஒருவன் மறுப்பானே ஆனால், குர்ஆன் ஹதீஸ்ல ஒருவன் சந்தேகப்படுவானே ஆனால், அவன் முஸ்லிம் என்ற போர்வைக்குள்ளார முஸ்லிம் என்ற ஆடையை அணிந்திருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமுக்கு வெளியில இருந்து கொண்டு நாத்திகம் பேசுறவனா இருந்தாலும் சரி, அவன் யார் என்றால் அவன் நீதத்தை மறுப்பவன், நீதத்தை எதிர்ப்பவன், உண்மையை மறுப்பவன், உண்மையை எதிர்ப்பவன். ஒரு மனிதன் நீதத்தை நோக்கி வருவானே ஆனால், ஒரு மனிதன் உண்மையை நோக்கி வருவானே ஆனால், அல்லாஹ்விற்கு முன்னால் அவன் சரணடைந்து ஆக வேண்டும். இந்த வேதத்திற்கு முன்னால் அவன் மண்டியிட்டே ஆக வேண்டும். கடைசியா இந்த வேதத்தை அவன் ஏற்றே ஆக வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக, நபியாக அவன் அங்கீகரித்தே ஆக வேண்டும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, அவர்கள் சொன்ன கூற்றுல, அவர்களுடைய செயல்கள்ல, அவர்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டை தவிர எதுவுமே கிடையாது. உண்மை, நீதம். உண்மை, நீதம். இந்த உண்மைக்கு நீதத்துக்கு எவன் எதிரியா இருப்பானோ அவன்தான் இஸ்லாமுக்கு எதிரியா இருப்பான், அவன் தான் குர்ஆனுக்கு எதிரியா இருப்பான், அவன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிரியா இருப்பான். லா முபத்தில லிகலிமாத்திஹி, அவனுடைய வார்த்தைகளை, அவனுடைய சட்டங்களை மாற்றக்கூடியவர் யாருமே இல்லை. இது கொஞ்சம் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அறிவு யாருக்குமே கிடையாது. எல்லாருடைய அறிவுக்கு மேல் யாருடைய அறிவு இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அறிவு. அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீன். இந்த அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாகிமீனுக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம். தீர்ப்பளிப்பவர்களில் மேலான தீர்ப்பளிப்பவனாக அல்லாஹ் இல்லையா? அதிபர்களுக்கெல்லாம் மேலான அதிபதியாக அல்லாஹ் இல்லையா? அதே போல ஹாக்கிம் என்பது ஹிக்மத்திலிருந்து எடுத்தோம் என்று சொன்னால், ஞானவான்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஞானவானாக அல்லாஹ் இல்லையா? புரியுதா? ஹுக்கும், சட்டம் என்று எடுத்தோம் என்றால், சட்டம் இயற்றக்கூடியவர்களில் மிக சிறப்பாக சட்டம் இயற்றக்கூடியவனாக அல்லாஹ் இல்லையா? அப்ப அல்லாஹுவை மிஞ்சி எந்த அறிவுமே கிடையாது. ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், அறிவுடையவர்களுக்கு மேலெல்லாம் அறிவாளி ஒருவன் இருக்கிறான். யார் அவன்? அல்லாஹு தஆலா. சரி, இன்னும் கொஞ்சமா படிச்சுட்டு அப்புறம் திரும்பி ஒன்று சேர்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 ஆயத்துகள்ல இதே போல இன்னும் நிறைய ஆயத்து இருக்குது. என்ன விஷயம் உறுதியாகுது? அல்லாஹுவை நாம் நம்பிக்கை கொள்வதில் அவன் உண்மையாளன், அவனது பேச்சு உண்மையானது என்பதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். புரியுதா? ஃபர்ஸ்ட், ரெண்டாவது, அடுத்து மூணாவது ரிசல்ட். அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது நாம் உண்மை என்றால் அல்லாஹ் உண்மையாளன் என்றும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹுவை உண்மையாளன் என்று நம்பிக்கை கொண்டால் அடுத்து அவன் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம நம்பியாகணும். அடுத்தது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில் லஅخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين فما منكم من أحد عنه حاجزين. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்று, சர்டிபிகேட். என்ன சொல்கிறான்? இந்த சர்டிபிகேட் கொடுக்கும் பொழுது 2 விஷயம், 2 படியுமே அல்லாஹ் சொல்றான். ஏன்னா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமா வகுப்புகளில் கேட்டிருப்பீங்க, 2 பக்கமுமே அல்லாஹ் லாக் பண்ணிடுவான். நேர் வழியையும் சரி, வழிகேட்டையும் சரி. பாருங்க, இன்னல் ஹுதா ஹுதல்லா, இன்னல் ஹுதா ஹுதல்லா, நேரு வழி அல்லாஹ்வுடைய வழி. சரியா? இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வுடைய வழிதான் நேர்வழி. 2 பக்கமும் லாக். இன்னல் ஹுதா ஹுதல்லா, நிச்சயமாக நேர்வழி அல்லாஹ்வுடைய நேர்வழி. இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேர்வழி அதுதான் நேர்வழி. எப்படி 2 பக்கமும் லாக்கு? புரியல. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னல் ஹுதா ஹுதல்லா,
நிச்சயமாக நேர்வழி அல்லாஹுடைய வழி அப்படின்னு இருக்கு. நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாஹுடைய வழி. அப்ப வேற யாரும் காட்டுறது நேர்வழியாக ஆகாது. உறுதியாயிருச்சா? சரி, அடுத்தது அல்லாஹ் காட்டக்கூடிய நேர்வழியில மொத்தமாவே அதுல நேர்வழி மட்டும் இருக்குதா, அல்லது அதுல ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக்கும் இருக்குமா? அடுத்ததுல இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வுடைய நேர்வழிதான் நேர்வழி. அப்ப அல்லாஹ் எதை காட்டிட்டானோ அது முழுக்க நேர்வழிதான், அதுல மிஸ்டேக்குக்கே வாய்ப்பு கிடையாது. புரியுதா இல்லையா? அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னக லமினல் முர்சலி, நபியே நீங்க நிச்சயமா ரசூல், நீங்க நிச்சயமா ரசூல். அப்ப ரசூலை நீங்க உண்மை என்று நம்பிக்கை கொண்டுறீங்க. இப்ப அடுத்து அவர் பேச்சை எப்படி நம்பிக்கை கொள்ளுவீங்க? அதுக்கு அல்லாஹ் ஒரு லாக் போட்டுரும். இங்க நேரடியா பாசிட்டிவா அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க உண்மையாளர்னு, நீங்க ரசூல்னு சொல்லிட்டா, அதே போல நீங்க உண்மையாளர்ன்றான். இப்ப இன்னொரு பக்கம் என்ன மிச்சம் இருக்கு? ஒரு மனிதன் வாழ்க்கையில பெரும்பாலும் உண்மை பேசினா கூட அவனை உண்மையாளர்னு சொல்லலாம். எப்பயாவது ஒன்னு ரெண்டு பொய் சொன்னா அதெல்லாம் நம்ம கண்டுக்காம விட்டுட்டு போயிடலாம் இல்லையா? பொதுவா அப்படித்தானே. ஒருத்தர் கோபக்கார், ஒருத்தர் சாந்தமா உள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும்பாலும் சாந்தமானவர், அதுக்காண்டி அவருக்கு கோபமே வராதுன்னு அர்த்தம். கல்லாதான் மண்ணாதான் இருக்க முடியும். என்ன ஒருத்தர் கோபக்காரனா என்ன அர்த்தம்? அதுக்குன்னு அவருக்கு பொறுமையே இருக்காதுன்னு அர்த்தம். பெரும்பாலும் கோபப்படுறார். அப்ப பெரும்பாலுங்கிறத வச்சு நமக்கு முடிவு செய்யறது ஒண்ணு இருக்கா இல்லையா? அதை நபி விஷயத்துல கொண்டு வர முடியாது. நபி உண்மையாளர் அப்படின்னா எப்பயாவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அல்லாஹ் சொல்றான், அவர் பொய்யே பேச மாட்டார். உண்மையாளர் மட்டும் அல்லாஹ் சொல்லல, எப்படி அல்லாஹ் சொல்லிடுறான்? இது எப்படின்னா, இன்னொரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். நீ பாருங்க, நீதமா நடந்து கொள்ளுங்க, அதோட விட்டான அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யாதீங்க. சரி, இன்னொன்னு உதாரணம் பாருங்க, தராசை முழுமையாக சரியாக நெருங்கல், அதோட விட்டானா வலா துக்ஸிருல் மீசான், அளவைய குறைக்காதீங்கட்டான். எதை செய்யணுமோ அதையும் அல்லாஹ் செய்ய சொல்லுவான், எதை செய்யக்கூடாது அதையும் செய்யாதீங்கன்னு சொல்லுவான். நிக்காஹு பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா விட்டானா? அதோட ஜினா செய்யாதீங்கன்னு தடுத்துறான். ஜினா செய்யாதீங்கன்னு தடுத்துறான். உண்மையை பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், பொய்யை பேசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நன்மை ஏவப்பட்டிருக்கும், தீமை தடுக்க, அதான் மார்க்கம். அம்ரு பில் மஅரூஃப் இருக்கும், நஹி அனில் முன்கரும் இருக்கும். புரியுதா தம்பி? என்ன ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க எப்படின்னு சொன்னா நன்மையை மட்டும் ஏவனா போதும், தீமையெல்லாம் தானா போயிடும் சொல்லுவாங்க. அவங்க இஸ்லாத்தினுடைய அடிப்படையே மறுக்கிறவங்க, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. புரியுதா? நீங்க தொழுகைக்கு மட்டும் கூப்பிட்டா போதும், தர்காக்கு போவாதீங்கன்னு தடுக்க வேணாம், அவர் தானா போகாம இருந்துப்பாரு. நமக்கு தர்காக்கு ஒருத்தர் தானா போகாம இருந்தா மட்டும் அவன் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. ஒருத்தன் 5 வேளை பள்ளிவாசலுக்கு கரெக்டா தொழுக வரான் தம்பி, கரெக்டா தொழுகிறான், தர்காக்கு போறதே கிடையாது, கபூர் வணக்கத்துக்கு போறதே கிடையாது, செய்யறதே கிடையாது, சொர்க்கம் போயிடுவானா? ஏன் போக மாட்டான்? கபூர் வணக்கத்துக்கு சிலை வணங்கவே இல்லை, கபூர் வணங்கவே இல்லை. நீங்க சிலையை வணங்காம இருந்தா மட்டும் கிடையாது, சிலை வணக்கத்தை தப்புன்னு ஈமான் கொண்டாகணும். கபருக்கு போறது தப்பு, அது ஷிர்க், அல்லாஹ்க்கு பிடிக்காதுன்னு நீங்க நம்பிக்கை கொண்டாகணும். ஒரு மனுஷன் ஜினா செய்யாம இருந்தா மட்டும் அவனுக்கு நன்மை கிடையாது, அல்லாஹ்வுக்கு அது பிடிக்காது அதனால செய்யாம இருக்க நம்பிக்கை கொள்ளணும். ஒருத்தன் மது குடிக்காம இருக்கிறதுனால மட்டும் அவன் நல்லவன் ஆயிட முடியாது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடிக்காது, என் மார்க்கத்தில் அது ஹராமு, அதனால நான் செய்யாம இருக்கேன். எப்படி வித்தியாசம் புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்ப விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்றான்? வலவு தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், சில பேச்சுகளை கூட அவர் நம் மீது இட்டுக்கட்டி பேசிவிட்டால், இந்த மார்க்கத்தில் நாம் சொல்லாததை, நாம் அவருக்கு அறிவிக்காததை அவர் நம் மீது பேசிவிட்டால், லஅഖத்னா மின்ஹு பில் யமீன், நாம் அவருடைய வலது கையை பிடித்திருப்போம்.
சும்ம பிறகு லகத்அனா மின்ஹுல் வதீன், இந்த உயிர் நாடி நரம்பு இருக்கா, அந்த நரம்பை வெட்டி இருப்போம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸின், உங்களில் யார் இருக்கிறார் என்னிலிருந்து அவரை தடுப்பதற்கு, அல்லாஹ்விடமிருந்து அவரை பாதுகாத்து தடுப்பதற்கு உங்களில் யாரும் இல்லையே. அப்ப என்ன தெரியுது இதிலிருந்து? அறவே அவர் மார்க்கத்துல அல்லாஹ்வின் விஷயத்துல அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய விஷயத்துல பொய்ய கலக்கவே முடியாது. பொய்யினா இல்லாத ஒன்ன சொல்ல முடியாது. பொய்யினா ரொம்ப பேர் பெரிய வார்த்தையை நினைச்சு வச்சிருக்கிறாங்க. இல்லாததை சொல்றது பொய்யுங்க. எப்படி? இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்றது பொய், இருக்குன்னு உள்ள ஒன்றை இல்லைன்னு சொல்றது பொய். புரியுதா? வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى, நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக அது விழும்போது, மா ضل صاحبكم, உங்களுடைய தோழர் இருக்கிறாரே அவர் வழி தவறிவிடவும் இல்லை. وما غوى, மன இச்சையுடைய தவறான வழியில் அவர் செல்லவும் இல்லை. எப்படி அல்லாஹ் கொண்டு வர பாருங்க. அறியாமையினாலே அவருக்கு வழிகேடு கிடையாது, அறிஞ்சதுக்கு பிறகு மனம் முரண்டாவும் அவர் தவறான வழிக்கு போக மாட்டார். இப்ப நம்மள ரெண்டு வகையான வழிகேடும் இருக்கு. தெரியாமலும் தவறான வழியில போயிடுறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். தெரிஞ்சதுக்கு பிறகும் அந்த உண்மைக்கு மாற்றமான வழியில, சத்தியத்துக்கு மாற்றமான வழியில போயிடும். அவர் அப்படி கிடையவே கிடையாது. அவர்கிட்ட மா ضل صاحبكم وما غوى, அறியாமையினாலும் அவரிடத்திலே வழிகேடு கிடையாது. அதே போல அறிந்ததற்கு பிறகு மனம் முரண்டாகும் அவர் வழிகேட்டில் மன இச்சையை பின்பற்றி சென்றது கிடையாது. சரியா? ஒமா யன்திகு அனில் ஹவா, அவர் மன இச்சையின்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர் பேசுவதெல்லாம் அறிவிக்கப்படுகின்ற வஹீயை தவிர வேறில்லை. அப்ப எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை தன்மைக்கு அல்லாஹு தஆலா சான்று வழங்குகிறான். அடுத்தது பாருங்க, இது ஹதீஸ். அன் அபீ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு يقول قال رسول الله صلى الله عليه وسلم அலா தஅமனுனி, நான் உங்களுக்கு செய்திகளை சொல்றேனே, நீங்க என்னை நம்ப மாட்டீர்களா? வஅனா அமீனு மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள இறைவனுக்கு நான் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேனே. யதீனி خبرُ السماء صباحا ومساء, அவன் என்ன நம்பி எனக்கு வானத்திலிருந்து காலையிலும் மாலையிலும் செய்தி வருகிறது. அல்லாஹ் என்ன நம்புறான், நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா? அப்ப என்ன தெரியுது இதிலிருந்து? கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன விஷயங்களை சொல்வார்களோ அது உண்மைதான். உண்மையான விஷயங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம இடத்துல பேசுவாங்க. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஹத்தஸனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ ஸாதிகுல் மஸ்தூக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பின்னாடி வரக்கூடிய செய்தி மறைவான விஷயம் சம்பந்தப்பட்ட செய்தி, கைப் சம்பந்தப்பட்டது. அதுலேயே கைபுல விதி சம்பந்தப்பட்டது. அதுக்கு ஒரு முன்னுரையை ஒன்று அந்த ஹதீஸ்ல போட்டுறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அப்படி போட்டு கூட முட்டாள்களில் பலர் அந்த ஹதீஸை மறுக்கிறார்கள். அந்த சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஹதீஸை சொன்னாங்க, வஹுவ ஸாதிக், அவர் உண்மையாளர், அல் மஸ்தூக், உண்மையாளர் என்று நிரூபிக்கப்பட்டவர். ரசூலுல்லாஹ் எப்படி உண்மையாளர், உண்மையாளர் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டவர், நிரூபிக்கப்பட்டவர். சரியா? அந்த ஹதீஸ் இன்ஷாஅல்லாஹ் நம்ம பின்னாடி படிப்போம். இப்ப மேற்கூறப்பட்ட ஆதாரங்களின் வெளிச்சத்தில் நாம் விளங்க வருவதாவது, நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது உண்மை என்றால், நல்ல கவனிங்க, நம்முடைய ஈமான் உண்மையான ஈமான் என்றால் அவனது கூற்றுகளையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப சில இந்த புதிய அறிவாளிகள் இருக்கிறாங்களே, அறகுறையா சயின்ஸை படிச்சுட்டு வந்தவங்க, மார்க்கத்திலையும் அறகுறைங்க முட்டாளுங்க, சயின்ஸ்லையும் முட்டாளுங்க. இந்த ரெண்டுத்தையும் அறகுறையா படி, நான் இது சொல்லும் போது உங்களுக்கு யாராவது மனசுல வந்தா நான் பொறுப்பு கிடையாது. புரியுதா? அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா உங்க மனசுல வர்றதுக்கெல்லாம்? மார்க்கத்திலையும் அறகுறை, சயின்ஸ்லையும் அறகுறை படிச்சுட்டு, ரெண்டுத்திலையும் கூகுள் உஸ்தாதுல படிச்சுட்டு, கடைசியில இவர் ஒரு அறிவுக்கு அதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு, இது அதுக்கு முரணாவது, அது இதுக்கு முரணாவது, இது அது எப்படி, இது இப்படி சொல்லிட்டு, அல்லாஹ் உண்மையான சயின்டிஸ்டே கடைசியில் அவன் என்ன சொல்றான், எல்லாத்துக்கும் மேல ஒன்று இருக்கு, இன்னும் நாங்கள் அது வரைக்கும் போகவே இல்லைங்க.
நாங்க தெரிஞ்சதுதான் அறிவுனுடைய கடைசின்னு நாங்க சொல்லல அப்படிங்கிறான். புரியுதா? 24 மணி நேரமும் அறிவியல்லையும் விஞ்ஞானத்திலையும் கண்டுபிடிப்புலையும் மூழ்கி இருக்கிறவ கடைசியில கையை தூக்கிடுறான். இதுவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு தெரியாதது இன்னும் எத்தனையோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க சுப்ஹானல்லாஹ் ரஹ்மானே, அல்லாஹுவை மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளாத, புரியுதா, இஸ்லாமிய மார்க்கத்தை தெரியாத அறிவியல் விஞ்ஞானிகள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் கூட நமக்கு முன் சென்றவர்கள் அறிவில் நம்மை விட சிறப்பானவர்களாக இருந்தார்கள் நம்பிக்கை கொள்றாங்க. எப்படி? இப்ப இன்னைக்கு அறிவியல் ஒரு வகை மருத்துவம் முக்கியமானது, இன்னொரு வகை நவீன கண்டுபிடிப்புகள், விமானம் சேட்டலைட் வருதா இல்லையா? இந்த ரெண்டு துறையிலையுமே பல முன்னோடிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய முன்னோர்களுக்கு நமக்கு இப்ப இருந்த ஞானத்தை விட அதிகம் இருந்தது. அந்த அறிவு ஞானத்தை சிந்தித்து சிந்தித்து ஆராய்ச்சி செஞ்சுதான் நாங்களே இன்று பல புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்றாங்க. நம்முடைய இந்த கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய குறிப்புகள்ல கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சைன் இருக்கு, அதை அவர்கள் புரிந்திருந்தார்கள். புரியுதா? ஆனா உலகத்திலேயே ஒரே ஒரு அறிவாளி, அங்க கேள்விக்குறி போட்டுங்க, பிராக்கெட் போட்டு, அந்த அறிவாளி மட்டும்தான் முன்னோர்களை விட நான் தான் பெரிய அறிவாளின்னு சொல்றான். எப்படி? புரியல உங்களுக்கு? இருக்கிற அல்லாஹ் மார்க்கத்தை நம்பாத இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாளர்கள் கூட தன்னுடைய ஒவ்வொரு துறையிலையும், மருத்துவமா இருக்கட்டும், புதிய கண்டுபிடிப்பா இருக்கட்டும், அவங்க போட்டு வச்ச கணக்கின்படி தான் நாங்க அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை விட அவர்கள் அறிவாளின்னு சொல்றாங்க. ஆனா இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு நான் தான் மொத்த தீனுக்குமே குத்தகக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? முன்னோர்களுக்கு சரியா விளங்காது, சரியா புரியல, குழம்பிட்டாங்க. நான் கரெக்டா சொல்றேன். அல்லாஹ் ரஹ்மானே, எங்க போய் முறையிடுறது தெரியல. விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயம்? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது உண்மை என்றால் அப்ப அதை தொடர்ந்து எதை நீங்க நம்பிக்கை கொண்டாக வேண்டும்? அல்லாஹ் சொல்வதையும் உண்மை என்று நம்பிக்கை கொள்ளும். அல்லாஹ் உண்மை என்றால் அவனுடைய பேச்சும் உண்மை. அல்லாஹ் உண்மை என்றால் அவனுடைய பேச்சும் உண்மை. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்பிக்கை கொண்டது உண்மை என்றால் அவர்கள் கூறுவதையும் உண்மை என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபி ஓகே தான், ஆனா இந்த ஹதீஸ் நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்பா ஏத்துக்க மாட்டீங்க? நபிட்ட இருந்து அபூபக்கர் இருந்து அடுத்தவர் எல்லாம் அறிவிப்பாளர்ல யாருமே சந்தேகத்துக்கு இடமில்லாதவங்க தான் இருக்கிறாங்க. அறிவிப்பாளர் யாருமே பொய்யை கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லையே, அறிவிப்பாளர்ல யாருமே மறதியாளர் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லையே. இல்ல, இருந்தாலும் எங்கேயோ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிருப்பார். என்னடா அறிவாளி, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப பாருங்க, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா பேசிக்கிட்டு வந்தது?